ஹாய். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப்ன்ற டெர்ம் வந்து நீங்க நெறைய ஸ்டாக் மார்க்கெட்ல கேட்டிருப்பீங்க. மார்க்கெட் கேப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட மொத்த வேல்யூவேஷன். இத நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரூ. 10,00,000க்கு நீங்க இடம் வாங்குறீங்க. அதில ரூ. 50,00,000 போட்டு 5 போர்ஷன் வச்சு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரூ. 60,00,000 வேல்யூ. இப்போ அந்த போர்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு வாடகையும் வருது அப்படின்னா, ஒரு 10,000 வருது அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 50,000 மாசம் அதுலேருந்து வாடகை வருது. ஸோ 50,000 இன்டூ 10ன்னு நீங்க போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரூ. 5,00,000 வருது. ஸோ ரூ. 50,00,000 செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு ரூ. 5,00,000 வருஷத்துக்கு அது வருமானம் வருது. ஸோ ஒருத்தன் வந்து அத வாங்க போறாங்க அப்படின்னா, மார்க்கெட் கேப் பேசிஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க 5 மடங்கு ஜாஸ்தியா கேட்கலாம். இல்ல 10 மடங்கு ஜாஸ்தியா கேட்கலாம். எவ்வளோ வருமானம் வருதுன்றத பொறுத்து. ஸோ 5 மடங்கு நீங்க ஜாஸ்தியா கேட்கிறீங்க அப்படின்னா, 5,00,000 இன்டூ 5 25 நீங்க செலவு பண்ணது ஒரு 50. ஸோ ரூ. 75,00,000 நீங்க கேட்கலாம். அதுதான் வந்து மார்க்கெட் கேப். இப்படி தான் ஒரு கம்பெனியும் டிசைன் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆன செலவு அண்ட் அது எவ்வளோ வந்து 5 வருஷத்துல எடுத்து குடுக்க போகுது. 5 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ வருமானம் வரப்போகுதுன்றத பொறுத்து தான் மார்க்கெட் கேப்ன்றது டிசைட் பண்ணுவாங்க. அதனால தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதோட ரெவென்யூ எவ்வளோ இருந்தாலும், அதுக்கு ஈக்குவலா மார்க்கெட் கேப் இருக்காது. அத விட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் மார்க்கெட் கேப் இருக்கும். இன்னும் நம்ம மார்க்கெட் கேப் எப்படிலாம் டிசைட் ஆகுதுன்றது, என்னென்ன ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மார்க்கெட் கேப் டிசைட் பண்றாங்கன்றத வந்து நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாரி ஸ்டாக் மார்க்கெட் டெர்ம்ஸ் எதையாச்சும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த மார்க்கெட் கேப் ஆர் எனி திங்ஸ் லைக் பிஇ, பிஎஸ் ஆர் எனி ஸ்டாக் மார்க்கெட் டெர்ம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ.